பூண்டு இதை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கருவாடு சேர்த்துடலாம். நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை தக்காளி, புளி, மஞ்சத்தூள் இதை சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலக்கி. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் போட்டோன்னா குழம்பு, கருவாட்டு குழம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ குக்கரை மூடிடலாம். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.